கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். இந்த கலெக்ஷன்ஸ் உனக்கு பிடிக்கல சொல்லு, உள்ள இருக்கு எடுத்து காமிக்குது. சரி சரி, முதல்ல ரேட்டை பேசிக்குவோம். அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நமக்கு பிடிச்சிருக்கேன்ட்டு எல்லாத்தையும் பார்த்துருவோம். அப்புறம் ரேட்டு ஒத்து வரலன்னா அப்புறம் உன்னை வெளியில அனுப்ப சொல்ற மாதிரி இருக்கும். அம்மா நீ நம்மள வெளியே அனுப்ப தேவையில்லை. சேல்ஸ் முடிஞ்சு நம்மளா வெளில போகுது. ஒரு புடவை 10,000 ரூபாய் வரும். ஐயோ 10,000 எனக்கு வேணாம். இல்லம்மா ஃபுல்லா சொல்லி முடிக்குது கேளுமா. ஆறாது ரோதனை கொடுக்குது சும்மா. சைடு கேப்ல என் வீட்ல உட்கார்ந்துட்டு என்னைய வெத்திட்ற. ஓகே ஓகேம்மா, கூல் டவுன் கூல் டவுன். ஒரு புடவை 10,000 ரூபாய் விலை. ஆனா நம்ம கம்பெனி விளம்பரம் நேரடி டிஸ்கவுண்ட் 5,000 ரூபாய் தாமா ஒரு பட்டு புடவை விலை. யோ என் புருஷன் வீட்டு செலவுக்கு 5,000 தான் கொடுக்குறாரு. அதை வச்சு நான் புடவை வாங்கிட்டு குடும்ப செலவை நான் எப்படியா பாக்குறது? எனக்கு 5,000 கட்டுப்படி ஆகாது. அம்மா இந்த பட்டு புடவை நீ கட்டிட்டு போனா அப்படின்னா இந்த ஊரு ஃபுல்லா ஜில்லா ஃபுல்லா பார்வை எல்லாம் உன் மேலதாமா இருக்கும். சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாயா. ஆனா 5,000 கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லையா. இங்க பாரு, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். இந்த புடவை 500 ரூபாய்க்கு தர முடியுமா? அம்மா அடுத்த கலெக்ஷன் போடுறேன் பாருமா. புடிச்சா பாரு, இல்லன்னா விட்டு தள்ளுமா. ஸ்ரீலங்கா சில்க் படவாமா. இந்த பாருமா காந்தர்வா நயன்தாரா படவாமா. நயன்தாரா புடவைலாம் வைக்கிறீங்களா? காந்தர்வா நயன்தாரா புடவை. என்ன இது பேரே புதுசா இருக்கு. சரி சரி, இப்ப வந்திருக்க புது மாடலா இருக்கும். இது நம்ம பொண்டாட்டி கட்டின மாடல்மா. இது நம்ம லேட்டஸ்ட் டிசைன். நம்ம பொண்டாட்டிக்கு இதே மாதிரிதான் தச்சு கொடுத்துருக்கு. அதே மாதிரி உனக்கும் குடுக்குது. வச்சு போட்டு என்ஜாய் பண்ணுமா. ஏடா கூட தான் பேசுறாங்க. இதே மாதிரி பியூர் பட்டு அவர் பொண்டாட்டிக்கும் கொடுத்துருப்பாரு போல இருக்கு. இப்ப கண்டிப்பா நல்லதா தான் இருக்கும். இது நம்ம 2வது பொண்டாட்டிக்கு உள்ள புடவை டிசைன்மா. அதே பட்டு புடவை பாருமா, பச்சை கலர்ல பச்சை வண்ண கிளியில உடுக்குமா. இருந்தாலும் என்ன மானங்கட்ட ஜென்மமா உங்களுக்கு. முதல் பொண்டாட்டி 2வது பொண்டாட்டி. அம்மா யோ தொட்டு பேசுறவெல்லாம் வச்சுட்ட கைய உடைச்சிடுவேன். அம்மா நம்ம சிஸ்டர் போலதாம்மா பழகுது. நீ ஏம்மா நம்ம மேல தேவையில்லாம இப்படி பழி சுமத்துற? சரி புடவையெல்லாம் இருக்கட்டும். குளிர்காலம் வந்துருச்சியா? போர்வை இருக்கா?